ஸ்ரேயஸ் ஐயர் ஐசியூவில் அனுமதியா? அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிஞ்சோடனே சவுத் ஆப்பிரிக்கா எதிரா ஒரு ஓடி இருக்கு. அதுல யார் இருப்பாங்க? ரோக்கோ வந்து பாத்தீங்கன்னா 2027 வந்து வேர்ல்டு கப்ல இருக்க மாட்டாங்களா? இப்போ ஒரு பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்து குடுத்திருக்கு, பிரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு இது பாத்தீங்கன்னா பிளேயிங் 11 சூப்பராவே இருக்கு. வைரலும் ஆயிட்டு இருக்கு. ரோக்கோ அதுல இல்ல. வருத்தமாவும் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ வந்து நெறைய பேர் ஷேர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரேயஸ் ஐயரோட அப்டேட்ட வந்து பாத்தரலாம். சிட்னில நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, அலெக்ஸ் கேரியோட கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா, புடிக்கவே முடியாது. அப்படி ஒரு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா, அவர் புடிச்சிருந்தாரு. புடிச்சு பாத்தீங்கன்னா, அவரோட இடது விலா எலும்புல வந்து பாத்தீங்கன்னா, காயம் ஏற்பட்டு, அப்பயே வந்து பெவிலின் போயிட்டாரு. பாத்தீங்கன்னா, மருத்துவமனையிலயும் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இப்ப ஐசியூலயும் இருந்தாரு அப்படின்ற ஒரு தகவலுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரத்த கசிவுமே இருக்கு அப்படின்ற தகவலுமே வருது. இப்போ ஒரு 3 அல்லது 4 வாரங்கள் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டெஸ்ட் ரிப்போர்ட் குடுத்து, அவர் ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, வரத்துக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மந்த்துக்கு மேல டைம் ஆயிரும். அடுத்து வந்து நவம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ஆப்பிரிக்கா எதிரா வந்து ஒரு ஓடிஐ சீரிஸ்ல இருக்கு. அதுல வந்து யார் வந்து உள்ள வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் பேக் எண்ட்ல வந்து விக்கெட் கீப்பரா வந்து துருவ் ஜுரேல் இருக்காரு. கண்டிப்பா அவர தான் அவங்க இறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரலா போகுதா? இல்ல இவங்க எதுவும் பரப்பி விடுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்ல. அது ஒரு பிளேயிங் 11 வந்து குடுத்திருக்கு. 2027 வேர்ல்டு கப் ஓடிஐல வந்து இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, சுமன் கில் அவர்கள் தான் இருக்காரு. அவர் தான் கேப்டனு. அப்புறமேட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவோட இடத்த வந்து நிரப்புறாரு. அப்ப கோலியோட இடத்த யார்ப்பா நிரப்புறா அப்படின்னு கேட்டதுக்கு, எக்கச்சக்க டிபேட்லாம் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா அவர்கள் நிரப்புவாரு அப்படின்ற மாரியுமே பேசப்படுது. அந்த பிளேயிங் 11லயுமே அதான் குடுத்துருக்கேன். மத்தபடி கேஎல் ராகுலு, ஸ்ரேயஸ் ஐயரு, அக்ஷர் பட்டேலு, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவு, பூம்ரா, சிராஜ் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க பேர் அதே ஸ்குவாடு தான் இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, 1 அண்ட் 2 யாரு அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா, அவங்க பேட்டால பதில் சொன்னாலுமே, இன்னும் என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு 9 டூ 10 மேட்ச் தான் இருக்கும். அதுக்கு மேலலாம் ஓடிஐ இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த ஆஸ்திரேலியா நடந்த சீரிஸே பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுலயே அவங்க விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க் யூ ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சுமன் கில் பேட்டி குடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லியிருந்தாரு. இன்னும் 2027க்கு நாட்கள் இருக்கு. அத பத்தி நாங்க இன்னும் யோசிக்கல அப்படின்ற மாரி சூசகமா சொல்லிட்டும் போயிட்டாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது 2027 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்குவாட்ல வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ரோஹித் சர்மா அதே ஃபார்ம்லயே தான் கன்டின்யூ ஆகுறாரு. அ விராட் கோலிய பொறுத்தவரை சேஸ் மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லே அந்த ஒரு சில மேட்சுகள தடுமாற்றம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. பிராக்டிஸ் இன்னும் தேவை அப்படின்னுமே ஒரு டிபேட்டுமே போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து நல்லாவே தெரியுது. அவரு ஓரளவு பரவால்ல. தேத்தி கொண்டு போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா, விராட் கோலிய பொறுத்தளவு ஸ்ட்ரகிள் பண்றது நல்லாவே தெரியுது. ஒரு 6 கூட அவர் அடிக்கவே இல்ல. இந்த 3 மேட்ச வந்து வச்சு கருத்துல கொள்ள முடியாது. வரக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு டொமஸ்டிக்லயும் விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கு. டொமஸ்டிக்ல விளையாண்டு, அதுல ப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்குவாட்ல இடம் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒண்ணும் சொல்ற மாரி இல்ல. ஏன்னா ஒரு இப்பதான் வளர்ந்து வர பிளேயர். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கெரியரோட உச்சத்துல வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டும் போயிட்டாங்க. அப்படி இருக்கும் மீண்டும் இவ்வளோ பெரிய ஆட்களுக்கே பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும்போது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு ரோக்கோ ஃபேன்ஸுக்கு. அந்த ஒரு மேட்ச் எங்களுக்கு போதும்பா அப்படின்ற மாரி தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கில் டீம்ல இருக்கக்கூடிய ஜிடி டீம்ல இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சைன் ஆயிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு விஷயமே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஜிடி டீம்ல இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்தியா டீமுக்கு ஆடுறாங்க. ஹர்திக் பாண்டியா இருந்த வரைக்கும் இந்திய டீம் கேப்டன் பண்ணாரு. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனது வரைக்கும் சரியா அவருக்கு இது இல்ல. இப்ப ஜிடிலருந்து வாஷிங்டன் சுந்தர் வந்தாருன்னா, இந்தியா டீம்ல இடம் பிடிப்பாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே இருக்கு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது இன்னும் ஒரு நாள் கழிச்சு புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து T20 வந்து ஆட இருக்காங்க. சூரியகுமாரோட தலைமையில. அதுவும் எவ்வளவு நாள் அவரோட தலைமையிலன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்ல. ஆல் ஃபார்மட்லயே வந்து கொஞ்சம் சங்கட்டமா இருக்குங்க. கம்யூனிகேட் பண்றதுக்கு 3 ஃபார்மட்லயும் 3 கேப்டனா இருக்கனால இது ஒரு இதா இருக்கு. அதனால டக்குன்னு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கம்யூனிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா, இவர்ட்ட வந்து ப்ராப்பரா அவர்ட்ட சொல்லப்படணுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு சின்ன இந்த கேப்டன மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு வந்து ஓடில மாத்திட்டாங்க. இன்னும் எவ்வளவு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் கேப்டன்ஷிப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அவருக்கும் 34, 35 வயசுக்கு மேல ஆகுது. அதனால வந்து யங் கேப்டன்
ஃபியூச்சரை நோக்கி நாங்க யோசிக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான்டா நான் விழுந்துட்டேன். இந்த ஒரு வார்த்தை அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரை நோக்கி யோசிக்கிறதுனால, கண்டிப்பா வந்து அவரையுமே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மாத்திருவாங்க. அதுல வந்து பூம்ரா வந்து இடம் பெறாரு. இத பொறுத்தவரைக்கும் திலக் இருக்காரு, அபிஷேக் இருக்காங்க. அதனால யங் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதனால வந்து ஏசியன் கப்ல நம்ம ஒரு இத பார்த்தோம். அதே மாரி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எந்த ஒரு குறையுமே இல்ல. ஓடிஐ சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா, டாஸே ஜெயிக்காதனால கைய விட்டு போச்சு. இது வந்து 5 T20 இருக்கு. இதுலயாச்சும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா டீம் பொறுத்தளவு ஸ்குவாட் சூப்பராவே இருக்கு. திலக் வர்மா, அபிஷேக் இவங்க 2 பேரும் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பூம்ராவும் செம்மையாவே போடுவாரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. குல்தீப்பும் வேற இருக்காரு. குல்தீப் எடுக்காதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிஐ சீரிஸ்லயே வந்து தோத்தோம். ஒரு மேட்ச் வந்து எங்குட்டோ ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த வந்து தொடர வந்து ஜெயிச்சிருக்கலாம். ரோக்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு ட்ரிபியூட்டா இருந்திருக்கும். அந்த கடைசியா அவங்க விளையாடக்கூடிய இந்த ஆஸ்திரேலிய சீரிஸ் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் 2027 அந்த ஸ்குவாட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ரோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா 2027ல விளையாடுவாங்களா? அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.